பிளாகிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. பட் என்ன வெப்சைட் இருந்தாலும் இந்த blogger.com அப்படிங்கிறது இது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஓன் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு பிளாகர்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா blogger.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா போதும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வர்றதை. ஸோ எதுக்காக நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராவல் போகிறீங்க. ஸோ அதில் என்னென்ன இடம் பார்க்குறீங்க அதை பற்றி பிளாக் எழுதலாம். இல்லை வந்து குக்கிங், இல்லை வந்து நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஸ்டோரி. ஃப்ரீ டொமைன் இருக்குது. பட் டொமைன் நமக்கு இப்போ தேவையில்லை. டொமைன் எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரீ வெப்சைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. டொமைன் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு சர்வரெல்லாம் தேவைப்படும். பட் அது இப்போ நமக்கு தேவையில்லை. நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு வந்து நார்மல் ஃப்ரீ வெப்சைட்டே போதும். ஸோ இதில் வந்து சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா blogger.com அதில் சைன்இன் போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இமெயில் ஐடி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்கும். அதாவது நீங்கள் கொடுக்க போகிற இந்த நேம் தான் வந்து அந்த பிளாகில் வந்து டிஸ்பிளேயில் மேலே வந்து வரும். ஸோ அதுக்கு என்ன நேம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அப்து பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி கூட பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் கேட்குது. ஸோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது நீங்கள் சேம் abdublogs.com இல்லை உங்கள் நேம் வச்சு கூட கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதுதான் வரும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பெய்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ என்ன ஆப்ஷன் இருக்குது. இப்போ நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து லெட்டர்ஸ் ஏதாவது ஆட் ஆகி வரும். அது எப்படி வருது நமக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அப்து பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வருது. ஸோ நான் வந்து கொஞ்சம் லெட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து இந்த க்ரீன் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ நான் வந்து அப்து ஸ்டோரி பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தேன். எல்லாம் யூஸ் அப்படின்னு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது உங்களுடைய நேம் வந்து செலக்ட் ஆகிருச்சு. இது வந்து டிஸ்பிளே நேம். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ நான் வந்து அப்து ஸ்டோரி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபினிஷ் அது கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ சைட் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் எப்படி போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. இது வந்து சும்மா ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. அது தேவையில்லை. வந்து சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ்டிக்ஸு, ரெண்டாவது கமெண்ட்ஸு, ஏர்னிங்ஸ், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து செட்டிங்ஸ் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டைட்டில் வந்து நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பிளாக் போடுறீங்களோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ், ஸோ அந்த அடல்ட் கண்டென்ட் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ ப்ரைவசி பாலிசி, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் செட்டிங்கு. இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிளாக் அட்மின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பேஜில் எவ்வளோ போஸ்ட் இருக்கணும். ஸோ போஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ குக் அண்ட் கமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து எனி ஒன் அப்படி இல்லைன்னா கூகுள் யூசர்ஸ், ஜிமெயில் யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் செட்டிங் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ போஸ்ட் பார்த்துருக்காங்க, என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸோ அந்த டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ ஃபாலோவர்ஸு, சர்ச் பண்ணுறது, அபவுட் மீ, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆட் கேட்ஜெட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெகுலரான போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ காப்பி கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ். ஸோ தீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிடிச்ச தீமை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அதாவது உங்களுடைய சைட் வந்து எப்படி இருக்கும். ஸோ நேம் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது எடிட் பண்ணாமல் இருக்குது. நான் எடிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை மொபைல் வியூ பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஸோ மெயின் வந்து போஸ்ட் போடுறது. ஸோ இதுதான் வந்து போஸ்ட். இங்கே வந்து நியூ போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அந்த பேஜ். இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் வேர்டில் வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து மேனுவலாகவே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே 3 டாட் இருக்குது. ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் அப்படின்னா தமிழில் நீங்கள் போஸ்ட் போடலாம். ஹிந்தியில், ஸோ
ஸோ என்ன லாங்குவேஜில் வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஸோ வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஸ்டோரி வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து போல்ட் பண்ணணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆயிரும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஃபாண்ட் கேரக்டர் மாற்றணும், ஸோ அப்படின்னா எப்படி வேணால் ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ ஆட் பண்ணனாலும் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் பேசிக் போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ ப்ரிவியூ பார்க்குறதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரிவியூவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எடிட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஸ்டோரி மாதிரி போடுறது இப்போ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல கமெண்ட் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் டேட்டுடைய உங்கள் பிளாக் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆட் எல்லாம் வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகும். ஸோ கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ நான் ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ப்ராப்பரான போஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். நான் வந்து இந்த தீம் தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். நிறையா தீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு போஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சும்மா ஸ்டோரி மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு காப்பி பண்ணது தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய பார்த்தீங்கன்னா abdu_storyblog@blogspot.com. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் போகும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவன் டேரெக்டாக உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு போகும். ஸோ அதில் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இதில் வந்து உங்கள் பிளாக்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹோம், டவுன்லோடு, ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்துடும். நீங்கள் ஆட் எல்லாம் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் வந்து இந்த சைட்ல எல்லாம் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுறது, ஸோ ட்விட்டர், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டைமிங் எடுக்கும். இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் போய் தான் பண்ணணும். இந்த லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக இந்த பார்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணணும். டாப்பில் எது வரணும், ஹெட்டரில் எது வரணும், ஸோ மெயினில் வந்து எந்த ஆப்ஷன் இருக்கணும், ஹோம் பேஜு, ஆட்சன்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வரணுமா இல்லை வந்து டாப்பில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இது நான் ஒரு செப்பரேட் கிளாஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் பேசிக்காக போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ ஜென்ரலாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இமேஜ், வீடியோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இமேஜ் இதுலேயே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீடியோவும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிஸ்டம்லேருந்து மொபைல்லேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.